வணக்கம். உங்களுக்கு கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தமிழ் வழியில நீட்டுத் தேர்வை எதிர்கொள்வதற்காக ஒரு உற்சாகத்தோட, ஒரு தைரியத்தோட, ஒரு வலிமையோட, "என்ன சார் இவ்ளோ பில்டப் பண்றீங்க?" அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ். நீங்க அவர் பேசுறப்ப நீங்க பாப்பீங்க. அவர நம்ம அரங்கத்துக்கு வரவேற்கிறோம், ரகுபதி சார். ஆ நீங்க உங்கள செல்ஃபா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறீங்களா? எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எங்க படிச்சீங்க? ஆ தமிழ் வழி எடுக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்ன? இந்த 3 விஷயங்கள நீங்க சொல்லுங்க. வணக்கம். என் பேர் ரகுபதி. நான் வந்து பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் விருதுநங்கனான் கிராமத்திலேருந்து வரேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் மீடியம் தான் படிச்சேன். என்னோடது கவர்மெண்ட் ஸ்கூலும் கிடையாது. ஸோ தமிழ் மீடியம் 10த் வரைக்கும் எங்க ஸ்கூல்லேயே இருந்துச்சு. எங்க உள்ளூர்லேயே நான் படிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா 11த், 12த்லாம் வெளியில போய் படிக்கிற மாரி தான் இருந்துச்சு. ஸோ வெளியில படிச்சுட்டு, இப்போ 12த் முடிச்சுட்டு நீட் எக்ஸாம் ட்ரை பண்ணலாம், எம்பிபிஎஸ் போகலாம்னு சொல்லிட்டு, என்னோட ட்ரீம்க்காக நான் உழைப்பேன்னு சொல்லிட்டு, நான் தைரியமா வந்து இறங்கி இந்த அகாடமியோட சப்போர்ட்டோட இந்த வருஷம் நீட் எழுதுறதுக்காக நான் ப்ரிப்பேர் ஆகியிருக்கேன். இப்ப நீங்க பிரிப்பேர் ஆயிருக்கேன் அப்படின்னா, இப்ப நீங்க +2 முடிச்சுட்டு அ ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி போயிருப்பீங்கல்ல, எக்ஸாம் எழுதியிருப்பீங்கல்ல நீட் தேர்வுல. எஸ். அதுக்கும் இப்ப 1 வருஷம் படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் வந்து ஃபர்ஸ்ட் இயர் நீங்க போனப்ப உங்கனால பண்ண முடியல? இப்போ எப்படி அந்த அளவுக்கு தைரியம் இருக்கு, இந்த வாட்டி நான் அடிச்சுருவேன் அப்படின்னு? என்ன 2த்துக்கும் வித்தியாசம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் மீடியம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னாலே, பெரும்பாலான ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க லெசன் எடுக்கிறது நல்லா புரியும்படியாவோ, இல்லன்னா என்டிஏ மாதிரியான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு படிக்கிற அளவுக்குலாம் டீச் பண்றது கிடையாது. ம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் போர்ட் கிளியர் பண்ற அளவுக்கு ஜஸ்ட் அந்த கொஸ்டின்ஸ், ஆன்சர்ஸ் அப்படின்னு ரீட் பண்றது, மனப்பாடம் பண்றது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு இல்ல, மேக்ஸிமம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா, பேசிக்ஸா எல்லா நாலேட்ஜோட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம அப்ரோச் பண்றதில்ல. அதே மாதிரி தான் நானும் 12த் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு கிராஷ் கோர்ஸ் ட்ரை பண்ணேன். கிராஷ் கோர்ஸ் பண்ணதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னா, நீட் எக்ஸாம்னா என்ன? எப்படி படிக்கணும்? எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வரும்? ஒரு சின்ன புரிதலுக்காக தான் அப்படி படித்தேன். அந்த நீட் எக்ஸாம்க்காக நான் கிராஷ் கோர்ஸ் ஒரு 1 மந்த் படிச்சேன். ஸோ அது மூலியமா நீட் எக்ஸாம்க்கு எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும்? எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? அது நம்மளால முடியுமா? முடியாதா? அப்படின்றதுக்காக எல்லா டெஸ்ட்டுக்காகவும் அந்த ஒரு எக்ஸாம் எழுதி பார்த்துட்டு தான், நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம ஆர்ஜிஆர் அகாடமி சேர்ந்து இந்த வருஷம் படிச்சுட்டு இருந்தேன். ஓகே. ஒரு +2 படிக்கிறப்ப சும்மா ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்களுடைய ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளியே இல்ல. தமிழ் அது என்ன எய்டட் ஸ்கூல் தான் இருந்திருக்கு. அது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, படிச்சு வந்திருக்காங்க. அவர் சொல்ற மாரி நாங்க நெறைய ஸ்டூடண்ட்டையும் பார்க்குறோம். இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற குழந்தைங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்ஸ் இல்லாம தடுமாறுறாங்க. பண்ண முடியறதில்ல. அவங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உயிரியல், தாவரவியல், தென் விலங்கியல்லாம் இருக்கு இல்லையா? இதுல வந்து எப்படி வந்து அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்றத கேட்கலாமா? உங்களுக்கு நார்மலா பயாலஜி படிக்கிறப்போ இந்த டெர்ம்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்றதோ, இல்லன்னா புரிஞ்சுக்கிறதோ ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு ஆங்கில வழி மாணவர்கள்லாம் சொல்றாங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது? அத நீங்க எப்படி எதிர்கொண்டீங்க? பயாலஜில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிற மாரி தான் இருக்கும். எதுவும் மனப்பாடம் பண்ற அளவுக்கு இருக்காது. நம்ம மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா, அதில இருக்கக்கூடிய சயின்ஸ் நேம்ஸ், இயர்ஸ் அந்த மாதிரி ஒரு சில விஷயம் தான் மனப்பாடம் பண்ற மாரி இருக்கும். மத்தபடி பயாலஜில நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கான்செப்ட்ஸ நல்லா உள்வாங்கி மனப்பாடம் பண்ற மாரி இல்லாம, புரிஞ்சுக்கிற மாரியா தான் இருக்கும். நீங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா, பயாலஜில 360 மார்க்லாம் ரொம்ப ஈஸியா எடுக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் பயாலஜி. அதுக்கேத்த மாரி நம்மளும் புரிஞ்சுகிட்டு படிக்கணும். எல்லாத்தையும் ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா, கூற்று, காரணம் அந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால கண்டிப்பா அப்ரோச் பண்றது முடியாது. அதனால நல்லா புரிஞ்சு படிச்சா பயாலஜில நல்ல மார்க் எடுக்கலாம். ஓகே. ஆமா. நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கில வழியில படிக்கிறவங்க இந்த அசஸ் அண்ட் ரீசனிங்லலாம் தப்பு பண்றாங்க. இவரு சொல்றது பார்த்தீங்கன்னா, தமிழ் வழி கொஞ்சம் அட்வான்டேஜ்ன்னு நெனைக்கிறேன். அந்த புரிதல் வந்து இஸ் நாட் கரெக்ட் அப்படின்றப்ப, அதுல வந்து அழகாவே குடுத்துருப்பாங்க தமிழ் வழியில. பட் ஆங்கில வழியில வந்து அத மிஸ் பண்ணிட்டு கூட நெறைய குழந்தைங்க வந்து தப்பு பண்றது. அந்த கூற்று காரணம் சொன்னார் மாரி அசஸ் அண்ட் ரீசனிங், மேட்சிங் அதெல்லாம் வந்து நெறைய குழந்தைங்க ஆங்கில வழியில படிச்சிருந்தா கூட, அவங்கனால வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கா நெறைய ஸ்கூல்ல ஆங்கில வழி தான் சொல்றாங்களே தவிர, ஸ்கூல்ல டீச்சருங்க வந்து தமிழ்ல தான் பேசி சொல்லிக் குடுத்துருக்காங்க. அதனால ஆங்கில வழி படித்த மாணவர்கள் ஆங்கில வழியில படிக்கிறப்போ ரொம்ப சிரமப்படுறாங்க. அப்ப ரகுபதி சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு இன்னும் வந்து இது ஒரு அடிஷனல் பெனிஃபிட் அப்டின்றாரு. தமிழ் வழியில நான் படிக்கிற மூலியமா, எனக்கு வந்து இன்னும் ஈஸியா புரியுது அப்டின்றாரு. இந்த வேதியியல் சமன்பாடுகள்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் நீங்க எப்படி புரிஞ்சுக்க முடியுது? ஏன்னா, அது எல்லாமே ஈக்குவேஷன்ஸ் தானே. அதுல எதுவுமே வந்து தமிழ் அப்டின்ற மாரி எதுவும் கிடையாது. அது எல்லாமே ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். தென் வந்து வேதியியல பொறுத்தவரைக்கும் 3 பிரிவா பிரிச்சிருக்காங்க. அதுல கணக்கும் வருது. அதெல்லாம் நீங்க எப்படி போட முடியுது? கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அத நம்ம சார் சொன்ன மாரி 3ஆ டிவைட் பண்ணுவோம். ஆர்கானிக், இன்ஆர்கானிக் அப்புறமா பிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி மட்டும் தான் நம்ம வந்து மேத்ஸ் போற மாரி கொஞ்சம் நெறைய ஃபார்முலாஸ் படிக்கிற மாதிரியும், சம் சால்வ் பண்ற மாரி வரும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிராக்டிஸ்ல மட்டும் தான் கொண்டு வர முடியும். மத்தபடி இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ரொம்ப ஈஸியா படிக்கலாம். அதுவும் கிட்டத்தட்ட பயாலஜி மாதிரி தான்.
அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கான்செப்டையும் நீங்கள் புரிஞ்சு அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன்ஸை கொண்டு போக ட்ரை பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதே மாதிரி நேமிங் ரியாக்ஷன்ஸ், கெமிஸ்ட்ரியில் நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நீங்கள் படித்து வச்சுருந்தா தான் லாஸ்ட் டைம் மினிட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கோ ரிவைஸ் பண்ணுறதுக்கோ அது கரெக்டாக இருக்கும். அட் த சேம் டைம் அதுலேருந்து நல்லா கொஷின்ஸ் நீங்கள் வந்து ஈஸியாக ட்ரை பண்ணலாம். டைம் சேவ் பண்ணுறதுக்கான ஒரு பார்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் பார்ட் தான். நம்ம ஃபிசிக்கல் பார்ட்டிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆகும். நம்ம இன்ஆர்கானிக் அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக டைம் சேவ் பண்ணலாம். ஓகே, சரி. இயற்பியலை பொறுத்த வரைக்கும் நார்மலாக ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு இல்லை, இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் வந்து தடுமாறுறாங்க. ஃபிசிக்ஸ்னாலேயே பிச்சுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டாங்க. ஏன்னா கான்செப்ட்ஸ் புரியல, ரெண்டாவது அப்ளிகேஷன் ஸ்கில்லும் இல்லாமல் இருக்குது. நீங்கள் அதை எப்படி வந்து ஈஸியாக உங்களுக்கு தமிழ் மொழியில் உங்களால் பண்ண முடியுதா? கண்டிப்பாக முடியும். ஏன்னா இங்கே சொல்லிக் கொடுக்குறதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தமிழில் தான் சொல்லி தருவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சில அகாடமிஸில் வந்து நம்ம போனோம்னா தமிழ் மீடியம் சொல்லுவாங்க. பட் இங்கிலீஷில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் நிறைய பேர் எடுப்பாங்க. ஏன்னா தமிழ் மீடியம்க்குன்னு எடுக்கிறதுக்கு டீச்சர்ஸே இல்லை, ஃபேக்கல்டிஸ் யாரும் கிடைக்கலன்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமியில் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ்லே தான் ஃபுல்லாக எடுப்பாங்க. புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு கான்செப்ட் புரியலனா கூட டைம் எடுத்து அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக புரிய வச்சுட்டு தான் நெக்ஸ்ட் கான்செப்ட் போவாங்க. அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதுக்கான எல்லா கொஷின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் தான் கொடுப்பாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் படித்தோம், தமிழில் தான் எழுதுகிறோம் அப்படின்னா எல்லாமே தமிழில் கிடைக்கும்போது நமக்கு எல்லாமே அட்வான்டேஜ் தான். அதே மாதிரி புரிய வைக்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்னால் கஷ்டம்னு கிடையாது. ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறோம், புரிஞ்சுக்கிறோம், அப்புறமா தான் அதை அப்ளை பண்ணுறோம். நம்ம வந்து பயாலஜி மாதிரி படிச்சுட்டோம், மனப்பாடம் பண்ணிட்டோம் அந்த மாதிரிலாம் எழுத முடியாது. நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபிசிக்ஸ்க்கு ஃபைனல் டைம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் அது நமக்கு கை கொடுக்கும். ஏன்னா நம்ம எவ்வளோ படித்தாலும் கடைசி நேரத்தில் வந்து நமக்கு எக்ஸாம் ஹாலில் மறந்துடும். அந்த எக்ஸாம் ஹாலில் போயிட்டு நம்ம அச்சோ மறந்துச்சு அப்படின்னு பார்க்காம நம்ம எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம படிக்கிற எல்லா கான்செப்ட்ஸு ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்பப்போ சின்ன சின்ன ஃபார்முலாஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிவாகும். அப்போ தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் ஞாபகத்துக்கு வரும், ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இங்கே வைக்கிற உங்கள் மார்க் டெஸ்ட்லாம் இப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாத்தையும் வச்சுட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியுதா? கண்டிப்பாக சார். ஏன்னா ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணுவோம். சில டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக மார்க் டெஸ்ட் அப்போ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகும், சில டைம் டிக்ரீஸ் ஆகும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து படிக்கும்போது எந்தெந்த இடத்துலலாம் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம், எந்தெந்த பார்ட்லாம் மிஸ் பண்ணியிருக்கோன்றது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டி கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை தான் நம்ம பார்க்கணும். அந்த டைம் மார்க் டிக்ரீஸ் ஆகின்றதுனால நம்ம மனசு தளர்ந்துடக்கூடாது. அந்த டைம் நமக்கு எந்த டைம்லாம் நமக்கு மார்க் டிக்ரீஸ் ஆகுதோ, ஏன் டிக்ரீஸ் ஆச்சு, அதுக்கான காரணம் என்ன, நான் என்ன எரர் பண்ணேன்னு சொல்லிட்டு எரர் கரெக்ஷனில் போயிட்டு அந்த எரரை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கிளியர் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்து மூவ் பண்ணும்போது நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அதுக்கான அந்த எரர் அப்படியே இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த எக்ஸாம்லேயும் அந்த எரர் கண்டினியூ ஆகும். மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணுறது டவுட் தான். ஓகே, இப்போ ரகுபதி சொல்கிறத பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணுறதுல தப்பு இல்லை, பட் அந்த தவறுகளை வந்து எங்கே தவறு நான் பண்ணேன் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறப்ப தான் அது கரெக்டாக பண்ண முடியும்ன்றது. அப்போ எரர் கரெக்ஷன்ன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றீங்க. எஸ் சார். கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எரர் கரெக்ஷன் முக்கியம்னு சொல்கிறதுக்கான ரீசனே நம்ம எல்லா கான்செப்ட்டும் படிச்சிருப்போம், எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நம்ம எல்லாம் படித்தோன்ற ஒரு நம்பிக்கையில் எக்ஸாம் எழுதும்போதோ பட் தப்பு வரும். பட் எப்படி மார்க் குறையுதுன்னு போயிட்டு நம்ம அதை எரர் செக் பண்ணும்போது தான் நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம், எதில் தப்பு பண்ணுறோன்னு தெரியும். படித்த கான்செப்ட்ஸோ ஃபார்முலாஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். நம்ம அப்ளை பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்போம், இல்லைனா அந்த இடத்துல ஒரு சின்ன சில்லி மிஸ்டேக்ஸாக இருக்கலாம். அதெல்லாம் ஏன் வந்துச்சுன்ட்டு நம்ம எரர் கரெக்ஷன் போடும்போது தான் தெரியும். எரர் கரெக்ஷன் போட்டால் தான் அந்த கரெக்ஷனை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ண முடியும். இல்லைன்னா அது கடைசி வரைக்கும் எக்ஸாம் ஹாலில் நமக்கு வந்துட்டே தான் இருக்கும். ஓகே, இந்த எரர் கரெக்ஷன் பண்ணது மூலியமா உங்களுக்கு அந்த கரெக்ஷன் பண்ணி உங்களுடைய மார்க் இன்க்ரீஸ் ஆகுதா? எஸ் சார், கண்டிப்பாக. ஓகே, ரைட்டு. ஓகே, இப்போ ஆர்ஜிஆரில் நீங்கள் படிக்கிறப்ப அந்த டீச்சருங்களுக்கு நீங்கள் மூவ் பண்ணுறதோ சரி, இல்லை அவங்களுக்கு எதனா ஒரு டெஸ்ட் வச்சு எதனா டவுட் கேட்குறதோ சரி, அதெல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா? எஸ் சார். ஏன்னா ஆர்ஜிஆர் அகாடமியில் நான் வந்து படிக்கும்போது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தயங்கி தான் படிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா தமிழ் மீடியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெளி ஸ்கூலில் நான் நிறையா அகாடமிலையும் இப்போ பார்த்தேன், கிராஷ் கோர்ஸ் பண்ணும்போதும் பார்த்தேன். அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் எடுக்கிறோம்னு சொல்லி கூப்பிடுவாங்க. பட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் போய் பார்த்தா இங்கிலீஷில் தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார வச்சு அவங்களுக்கு இங்கிலீஷில் எடுத்துகிட்டு நமக்கு ஏதோ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா 1-2 மட்டும் சொல்லிவிட்டு அது கொஞ்சம் நோட் பண்ணிக்கப்பா, அது நீ ட்ரை பண்ணிக்க, கொஞ்சம் வந்து புரிஞ்சிக்க ட்ரை பண்ணு, இல்லைனா இங்கிலீஷில் நீ ட்ரை பண்ணு, இங்கிலீஷ் மீடியம் சொல்லும்போது அது கூட நீ புரிஞ்சிக்க ட்ரை பண்ணு தான் சொல்லுவாங்க. பட் தமிழ் மீடியம் சொல்லிட்டு அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்காக நடத்துறதுக்கு எந்த ஒரு அகாடமி நான் பார்க்கல. பட் ஃபைனலாக நான் ஆர்ஜிஆர் அகாடமி வந்து பார்த்தப்போ அங்கே வந்து தமிழுக்குன்னு இவ்வளோ முன்னுரிமை கொடுக்க முடியுமா, நான் எதிர்பார்த்ததை விட எனக்கு அதிகமாக கிடச்சிது. ஏன்னா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுன்றதுக்காக தமிழில் எடுக்கிறதுக்காக நிறைய ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நிறைய ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நமக்காக அவங்க தெளிவாக சொல்லி கொடுக்குறதும் சரி, நமக்கு டைம் இல்லை அப்படின்னா கூட கிளாஸ் ஹவர்ஸ் முடிஞ்சாலும் ஸ்பெஷல் கிளாஸ் நமக்காக டீச்சர்ஸ் வெயிட் பண்ணி நமக்கு சொல்லி கொடுத்து தான் போகிறாங்க.
அதே மாதிரி ஜஸ்ட் பாஸ்ட் இயர் கொஷின்ஸ் மட்டும் பார்க்காம புதுசாக அந்த கிரியேட்டிவ் கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் கிரியேட் பண்ணி நமக்கு இன்னும் நாலேஜ் கிரியேட் பண்ணுறதுக்காகவும் நம்மளை தெளிவாக வச்சுக்கிறதுக்காகவும் ஃபைனல் டைம் வரைக்கும் இப்போ வரைக்கும் கூட டீச்சர்ஸ் நம்ம கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. அப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ்டு ட்ரைனிங் கிடைக்குது, புக் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றீங்க. தென் டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் வழியில் நடத்துகிறாங்க, எரர் கரெக்ஷன் நீங்களும் போடுறீங்க, சப்போர்ட்டிவாக இது வரைக்கும் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்றப்ப இந்த வருடம் நீங்கள் தேர்வு எழுதுறப்ப எவ்வளோ மார்க் நீங்கள் வந்து எய்ம் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? கண்டிப்பாக 700 மார்க் எடுத்துருவேன்னு நம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். ஓ, வெரி குட் வெரி குட். 700 மார்க்ஸ் ஒரு தமிழ் வழி மாணவர் வந்து எடுத்தாருன்னா தமிழ்நாடே வந்து அதிரும் கண்டிப்பாக. உங்களுக்கு தமிழில் படிக்கிற மாணவர்கள் இப்போ இனிமேல் வருவாங்க இல்லையா, அடுத்த வருடம் தேர்வு எழுதணும்னு நினைக்கிறாங்களே, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதனா சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களா 2025 26 எழுதுறவங்க? கண்டிப்பாக சார். இந்த வருஷம் எப்படி நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரீம்காக நான் ட்ரை பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்காக ஒரு அகாடமி தேடும்போது ஆர்ஜிஆர் அகாடமி கிடைச்சதோ, அந்த மாதிரி நெக்ஸ்ட் இயர் அல்ல அடுத்து வரக்கூடிய எல்லா தமிழ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் சரி, உங்களுக்கு ஒரு நல்ல அகாடமி கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்ஜிஆர் அகாடமி தான் நான் ரெஃபர் பண்ணுவேன். உங்களுக்கு உங்களோட ட்ரீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் சீட் தான் எடுக்கணும், நான் போவேன், கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா 100% எஃபர்ட் போடுவேன், நான் தான் ட்ரை பண்ணுவேன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி எனக்கு குவாலிஃபைங்கான ஒரு அகாடமி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமி சூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் நிறைய எடுப்பாங்க, அதுக்கு மாதிரி நீங்கள் வந்து டெமோ கிளாஸஸ்லாம் பார்த்து டிசைட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுடைய எய்ம் அச்சீவ் பண்ண உங்கள் எம்பிபிஎஸ் சீட் கனவு நினைவாகிறதுக்கு ஆர்ஜிஆர் அகாடமி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே. இப்போ 2026 இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் வந்து சொன்னீங்க ஆர்ஜிஆர் அகாடமி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம அகாடமியில் படித்து நீங்கள் வந்து 1 இயர் ஏன்னா நிறைய குழந்தைங்க படிப்பாங்க, சொல்லணும்னாலே தயக்கமாக இருக்கும், எக்ஸாமில் சீட்டு வாங்குறேன் சார் நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வை எதிர்கொள்கிறதுக்கு முன்னாடியே அவ்வளோ தீர்மானமாக நான் இவ்வளோ மார்க் எடுப்பேன்னு சொல்கிறீங்க. மற்றவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமி வந்து நீங்கள் சிபாரிசு பண்ணுறீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு பிடிப்பு வந்திருக்கு, ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றத நான் நினைக்கிறேன். நீங்களும் அதுதான் நினைக்கிறீங்க நினைக்கிறேன். இந்த வருடம் இப்போ இம்மிடியேட்டாக இன்னும் 2 நாளில் தேர்வு எழுத போகிறாங்க இல்லையா, உங்களுடைய சக போட்டியாளர்கள் அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, ஒரு வருஷம் ஃபுல்லாக படிச்சிருக்கீங்க, கண்டிப்பாக அதுக்கான உழைப்புகள் கண்டிப்பாக வீணாக போகாது. நீங்கள் லாஸ்ட் டைம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கான்ஃபிடென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா விட்டுறக்கூடாது. நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் நல்லா ட்ரை பண்ணுறீங்க, படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான சீட் அங்கே எம்பிபிஎஸ் சீட்டுன்றது காத்திருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் வரைக்கும் நீங்கள் உங்கள் கான்ஃபிடென்ட்டை விட்டு கொடுக்காம எப்படியா இருந்தாலும் நான் பார்ப்பேன், எவ்வளோ பெரிய கொஷின்ஸ் இருந்தாலும் என்னால் போட முடியும், நான் எதிர்கொள்வேன்ற நம்பிக்கையோட கடைசி வரைக்கும் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். என்ன மாதிரி படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் அண்ட் மை ஃப்ரெண்ட் எல்லாருக்குமே சரி இந்த ஆல் தி பெஸ்ட் சொல்கிறேன். நீங்கள் நல்லா ட்ரை பண்ணுவீங்க, உங்களுக்கும் சீட் கிடைக்கும், நம்ம எல்லாரும் சீட் கிடைச்சி எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டாக போவோம். நெக்ஸ்ட் இயர் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டாக இதே இடத்துல வந்து நான் பேசுவேன்னு உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அருமை அருமை. கண்டிப்பாக வந்து ரகுபதியோட வந்து ட்ரீம் வந்து நெக்ஸ்ட்டு இப்போ சீட்டு இப்போ எக்ஸாம் முடிஞ்சு ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்ததுமே கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறமா சீட்டு வாங்கினதுமே அகைன் நம்ம அரங்கத்துக்கு அவர் வரணும், அவர் பேசணும், அவருடைய ட்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மருத்துவக் கல்லூரியை அடையணும். உங்களுடைய ஆசீர்வாதங்களும் உங்களுடைய ப்ரேயர்ஸும் அவருக்கு வந்து கண்டிப்பாக தேவை. எங்களுடைய வாழ்த்துக்களையும் முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம கூட இவ்வளோ தகவல்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வந்து ரகுபதிக்கு நன்றி சார். தேங்க்யூ.